வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி பட்ஸ் Q2s. Q2ஓட அட்வான்ஸ்டான ஒரு இயர்பட். இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பேக்கப் டைம் எந்த மாதிரி இருக்குது, டிசைன்ஸ் வைஸ் ஏதாவது மாற்றம் இருக்கா, எல்லாமே சேர்த்து இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் மேலே இருக்கும், அதை அழுத்தினதுக்கப்புறமா கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு டாக் இருக்குது. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அது கூடவே இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கட்டையாக மஞ்சள் கலரில் தந்திருக்காங்க, ஒரு சார்ஜிங் கேபிள். அப்புறம் 2 பேர் ஆஃப் டிப்ஸ் இருக்குது. இவ்வளோ தான். அப்புறம் டாக்கை பாருங்கள், மேலே எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளாடி இருக்கக்கூடிய பட்டு நமக்கு வந்து வெளியே தெரியுது. இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் வந்து ஒரு கிளாஸ்டிக் டைப்பில் வந்து வரும். மற்ற இதில் வந்து பிளாஸ்டிக் வரும். அப்போ கீழே விழும்போது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. கை தவறி கீழே வரும்போது மேபி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய பட்டு நமக்கு வெளியே தெரியுது. நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இந்த டாக்கோட பின் பகுதியில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது புரியும். அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் உங்களுக்கு தந்திருக்காங்க. இனி உங்களுக்கு டாக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 2 பட்டு தந்திருக்காங்க. பட்டை பாருங்கள், பட்டு சிறிய சைஸுக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பேர் ஆஃப் டிப் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்டன் டைப் கிடையாது, எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். டச் மீன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டேப், சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், ஹோல்டு, அப்புறமா மீதி எல்லாமே வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இதில் தந்திருக்காங்க. தென் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்க்க போனால் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நண்பா, இதை நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இஎன்சி சப்போர்ட் இருக்குது, நாய்ஸ் கேன்சலிங் டெக்னாலஜி. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ஏஐ பவர் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஐ பவர்ட் இஎன்சி. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது டிரைவரை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும். அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிற டைமில் வந்து சேஞ்சஸ் வராமல் இருக்கும். ஆன் டைமில் போய் கொண்டு சேர்க்குறது எல்லாமே டிரைவர் தான். அப்படி பார்க்க போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 mm டைனமிக் டிரைவர் தந்திருக்காங்க. பேஸ் வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் அதிலே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதிக நேரம் ப்ளேபேக் டைமை கொடுக்கும். டாக்கோட மேக்ஸிமம் அவுட்புட், அதாவது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 26 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா டோல்பி ஆட்டோமஸ் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஹை அண்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சரோட ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஆடியோ லேயரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடிக்கு வந்து கரெக்டாக அப்ளை ஆகும். லோ எண்டில் போகும்போது கோடிக் பேக் வந்து கரெக்டாக அப்ளை ஆகாது. அப்போது அதோட ஃபீல் வந்து உங்களால் உணர முடியாது. ஹை அண்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக துல்லியமாக உணர்றதுக்கு இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேம் விளையாடுற பிரியர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இங்கே சூப்பர் லேட்டன்சி வந்து உங்களுக்கு 88 ms இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அப்புறம் IPX, அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பற்றி பேசுகிறேன். IPX4 தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளாடி முக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் தாக்கு பிடிக்கும், ஆனால் நம்பி முக்காதீங்க. தென் வந்து குயிக் பேர் இருக்குது. குயிக் பேர் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா குயிக் பிளேன் சொல்ல வராங்க. அதாவது டாக்கில் இருந்து பட்டை வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். அதுக்கு வந்து குயிக் பேர்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவங்க குயிக் பிளேன் பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி லிங்க் ஆப்புக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்காங்க. பாட்டு கேட்கும்போது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக காட்டுது. ஏன்னா உங்களுக்கு டிரைவரில் வந்து சின்ன சின்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் ஓவரலாக நல்லாவே கொடுக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேல் பகுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளாடி வரும். அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த பட்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். இதை தாண்டி இன்னும் கம்மி ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கேட்ஜெட் வாங்கணும், சீப்பான ரேட்டில் கேட்ஜெட் வேணும்னா
கார்ட் குயிக்கோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டிடிஜியோட கூப்பன் கோட் இருக்கும். டீம் டிடிஜிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அமேசான் தரக்கூடிய ப்ரைஸை விடவும் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கேட்ஜெட்ஸை வந்து கம்மி ரேட்டில் வாங்கி அனுபவிக்கலாம். இந்த ரிவ்யூவில் போதும்னு நினைக்கிறேன். இந்த கேட்ஜெட்டை பற்றி, அதாவது இந்த இயர்பட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் நல்லா இருக்குங்கிறத ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. அந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.